ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன்கள். விருச்சிகம். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்கள், வாக்கு தவறாதவர், உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்புபவர்கள், குறிக்கோளுடன் வாழ்ந்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுபவர்கள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். உடல் சோர்வு அதிகரிக்கலாம். வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றவும். நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருக்கவும். அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேலைகளில் ஈடுபடலாம். ஆனாலும் கலங்க வேண்டாம். துர்க்கை அன்னையை தொடர்ந்து வழிபட்டால் எதிரிகள் உதிரிகளாகி தொலைந்து போவார்கள். யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகே வாக்கு கொடுக்கவும். மற்றபடி கடன் தொல்லைகள் ஏற்படாது. தர்ம காரியங்களை செய்வீர்கள். தடங்கல்களை தாண்டி வெற்றியடைவதில் ஐயமில்லை. அனுகூலம் இல்லாத விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் புத்தி சாதுரியம் ஏற்படும். உங்களின் தனித்தன்மையை இழக்க மாட்டீர்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள். அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீண்டதொரு பயணங்களால் நன்மை உண்டாகும். கடுமையாக உழைத்து செய்யும் காரியங்களில் வெற்றி வாகை நிச்சயம் சூடுவீர்கள். தார்மீக சிந்தனைகளை மேலோங்க செய்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பெரியோர்களை சந்தித்தவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள். தேக ஆரோக்கியம் சீராக மாறும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும். குடும்பத்தினர் உற்றார் உறவினர்களிடம் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழி பிறக்கும். புதிய தொழில்களை தொடங்குவீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் சந்தர்ப்பங்கள் அமையும். உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள். சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீர்கள். உரிய நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு சரியாக செய்வது அவசியம். வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கை வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும் என்பதால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் பெயரும் புகழும் உயரும். சக கலைஞர்களின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். பெண்கள் கணவரின் பாராட்டுகளை எளிதில் அடைவீர்கள். புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தில் நிம்மதியை காண்பீர்கள். உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். அவர்களிடம் அனாவசிய சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும். தினமும் உடற்பயிற்சிகளை செய்தால் மேலும் உடல் வலிமை பெறலாம். பரிகாரங்கள்: முடிந்த போதெல்லாம் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது துர்க்கையம்மனை வழிபடவும். நவக்கிரக பிரதட்சணம் செய்யுங்கள், நன்மை பெருகும். ஸ்ரீ துர்கா சூக்தம் சொல்வது நன்மையை தரும். செம்பருத்தி மலரை அம்மனுக்கு ராகு காலத்தில் படைத்து வர மனதில் தைரியம் பளிச்சிடும்.